இப்போ இதை ஆற வைக்க போகிறோம். வறுக்கிறதுக்கு எப்படி 1 ஹவர் எடுத்துச்சோ ஆறுறதுக்கும் கண்டிப்பாக இது 1 ஹவர் எடுக்கும். 1 ஹவர் அப்புறம் தான் நம்ம பொடிக்க போகிறோம். இப்போ டைம் 1 ஹவர் ஆயிடுச்சு. எடுத்து மிக்சியில் போட்டு பொடிக்க போகிறோம். இதை பொடிச்சு வச்சுக்கிட்டா ஒரு மந்துக்கு எனக்கு வரும். இப்போ சின்ன அளவில் செய்கிறவங்க சின்ன கப்பில் எடுங்க. எல்லாமே 20 வத்தலுக்கு 5 வத்தல் எடுங்க. எல்லாமே அளவை குறைச்சிக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் பொடிச்சு நம்ம ஜாரில் அடைச்சி வச்சுக்கிட்டா 1 மந்துக்கு வந்துடும். மேக்ஸிமமான பொடி வகைகளை நீங்கள் வீட்டிலேயே வேலைக்கு போகிற பெண்களால் எனக்கு முடியாது, புரியுது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் செய்ய ட்ரை பண்ணுங்கள். பெரிய அளவில் செஞ்சு வைக்கும்போது நமக்கு 1 மந்த் 2 மந்த் கூட வரும். இதை பாதியை யூஸ் பண்ணிவிட்டு பாதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் நமக்கு 2 மந்த் கழித்து கூட எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பொடி ரெடி ஆகிட்டு, இப்போ நான் உங்களுக்கு அதோட கன்சிஸ்டன்சி காமிக்கேன். ஒரு பவுலில் எடுத்து நல்லெண்ணெய் விட்டாலே அதோட தரம் தெரிஞ்சிடும். இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி எந்த எக்ஸ்ட்ரா பொருளும் கடைகளில் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இட்லி பொடியோட டேஸ்ட்டு இட்லி பொடி மாதிரி இருந்தால் தானே நல்லாயிருக்கும். இது எங்கள் ஸ்டைல். இடத்துக்கு இடம் மாறுபடலாம். சிலர் இதில் வேறு வேறு பொருட்கள் கூட சேர்க்குறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது பொருள் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூட இன்றைக்கி ஒரு பொருள் சேர்க்கலை. அது நெசசரின்னு சொல்ல முடியாது, அதனால தான் நான் சேர்க்கலை. தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு என்ன பொருள்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. 1 மந்த்துக்கு தேவையான பொருள் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.